மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான், மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் ஸ்தானத்தில் விதி கிரகம், தொழில் கிரகம். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. 10ல் ஒரு பாவி இருந்தால் நம்மளுக்கு சிம்மாசனம் கிடைக்கும், கிரீடம் கிடைக்கும், நம்மளுக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கும், ராஜ யோகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விதி உண்டு. இப்போ இங்கே 10ல் சனி இருக்கான். சனி என்ன சொல்கிறாங்க? கர்ம சனி அப்படிங்கிறாங்க. இந்த கர்ம சனி உங்களுக்கு கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் கொடுப்பானா, ஒரு ராஜயோகம் கொடுப்பானா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, 10ல் இருக்க பாவி ராகு கிடையாது, 10ல் இருக்க பாவி சனி. சனி என்ன பண்ணுவான்? 10 ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாம், சரி 5 ரூபாய், சரி 5 ரூபாய்னு ஒரு படத்தில் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏறவே மாட்டான். உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு தகுதி இருக்கோ அவ்வளோதான் நான் கொடுப்பேன். வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட், டிசர்வ் இட் ஆர் நாட் 10 முறை அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான். ஆக 10ல் சனி இருக்கான். நீ பெரிய ஆளாக வந்துடுவியா? வந்துடுவ. எப்படி வருவ? நீ பெரிய லெவலில் உழைக்கிற அப்படின்னா பெரிய ஆளாக வருவேன். அடப்போங்கம்மா, நானே பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பர்சனாலிட்டி, நான் ஒரு பிக் ஷாட்டு, நான் போய் ஏன் உழைக்கணும்? என்கிட்ட ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க உழைக்கிறதுக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க, ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க, பெரிய நகைக்கடை ஓனர், மூளையாவது உழைச்சிட்டே இருக்கணும் கரப்பாம்பூச்சி மாதிரி. ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்னா உன்னோட தொழில் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பீக்கில் போகும். நீ ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன், அமைதியாக உட்காந்துட்டுருப்ப அப்படின்னா உன்னோட தொழில் கிராஃப் பெரிய பீக்கில் போகாது. என்ன லெவலில் இருக்கோ அதே லெவலில் இருக்கோ, ஸ்டேசஸ் ஆகிடும், இறங்காது. கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சனி உங்களுக்கு எடுக்கக்கூடிய பொசிஷனில் இல்லை. நீ எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறியோ அதுக்கான பலனை நான் கொடுக்கக்கூட ஒரு நிலைமையில் இருக்கேன். அதுதான் பார்த்திங்கன்னா கர்ம சனி. பொதுவாக சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8 and 9, அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ 10ஆம் பாவம் உட்கார்ந்துட்டுருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது சொல்லிட்டேன். அதுக்கும் மேலே சனியினோட விசேஷ பார்வை இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு 4, 7, 12ஆம் பாவத்தை பார்க்குது, சுகஸ்தானத்தை பார்க்குது. நீங்கள் மிதுனமா, உங்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகும். நிறைய மிதுன ராசி என்பர்கள் வீடு கட்டுறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, ஆல்ரெடி எங்ககிட்ட இதெல்லாம் இருக்குமா, ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்குறது, ஆல்ரெடி சொந்த வீடு ஒன்று இருக்குது, திருப்பி புதுசாக ஒரு வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, பங்களோ அந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு.